ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பொட்டுக்காளி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல சூரி, அனாபென் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படத்தோட கதையே பாத்தீங்கன்னா, நம்ம சூரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட சொந்தக்கார பொண்ணு அவர் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேய் பிடிச்சிடுது. அதை ஓட்டுறதுக்காக குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை பேய் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் சேர்ந்தாங்களா இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ஆர்ட் பிலிம். அதாவது இவங்க விருதுகளுக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் பல விருதுகளையும் வாங்கி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு ஆடியோ லான்ச் வச்சு முடிஞ்ச அளவு ப்ரமோஷனும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ப்ரமோஷன்ல இந்த படத்தை பத்தி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அந்த அளவு இந்த படம் இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க கேரக்டரே பாத்தீங்கன்னா ஆட்டோல உட்காந்துக்கிட்டு ஒரே சைடா பாத்துட்டு வருவாங்க படம் ஃபுல்லாவே. அதை சூப்பராகவே பண்ணிருக்காங்க. அவங்க மலையாளத்துல ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டும் கூட. அதே மாதிரி சூரியும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் தான். எல்லாருமே கொடுத்திருக்க ரோல நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பல சீன்கள் காட்டுறாங்க. அதை வந்து தியேட்டர்ல உட்காந்து எவ்வளவு தூரம் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்கு. மியூசிக்லாம் எதுவும் கிடையாது. ஆனா சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஷாட்டையே ரொம்ப லெங்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து தியேட்டர்ல நம்மளால பார்க்கவே முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கிரீன் பிளேல ஆர்ட் பிலிம்ன்ற பேர்ல எடுத்திருக்காங்க எல்லாமே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நார்மலா மக்களுக்கு தேவையானது தான். ஆனா அது தியேட்டர்ல உட்கார்ந்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த அளவுல தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இந்த டைரக்டரோட கூழாங்கல் படம் பார்த்திருக்கோம். அது உண்மையாலே பார்க்கும்போதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது இந்த படத்துல பயங்கரமா மிஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல அங்கங்க ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்கு. நம்மள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது பயங்கரமா சொதப்பி இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க முடிச்சிருக்க விதம் சுத்தமா கன்வின்சிங்காவே இல்ல. அவங்க குறிப்பா என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு தெரியல. இவங்க அதை ஒண்ணு கிளியரா சொல்லியிருக்கலாம், இல்லனா வேற மாதிரி எதனா பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர்ல பாக்கிறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.